சாஸ்திரியார்கிட்ட மகன் ஜாதகத்தை கொடுத்தேன். 3 வருஷத்துல பெரிய இடத்துக்கு மகன் வருவானுண்டவர். இதுக்கு சாஸ்திரிய கேட்க வேண்டுமே, எனக்கு முதல்லயே தெரியுமே. நீங்க என்ன சாஸ்திரியோ? மகண்ட எதிர்காலத்தை நினைச்சு HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொண்டு திறக்கும் போதே எனக்கு தெரியும். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு சிந்தித்துக் கொண்டிராமல் HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொன்றை திறந்து 3 வருடங்களில் அவர்களின் பட்டப்படிப்புக்கு வழி செய்யுங்கள். 0718 HDFCக்கு போனது சாஸ்திரி சொல்ல இல்லையோ. HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் குறுகிய காலத்தில் பெரிய பெரிய டார்கெட்டுகள். இன்னும் சில வினாடிகளில் எமது செய்திகளை நீங்கள் கேட்கலாம். இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் சனூஸ் முகமது ஃபெரோஸ். மேல் மாகாணம் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளை தவிர நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் எதிர்வரும் திங்கட்கிழமை திறக்க நடவடிக்கை. முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர், தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் ஆகியோர் விடுதலை. கொரோனா தொற்று காரணமாக வெளிநாடுகளில் நிற்கதியாக இருந்த 93 இலங்கையர்கள் நாடு திரும்பல். நியூசிலாந்தில் முஸ்லிம் பெண்களை போலீஸ் பிரிவில் இணைத்துக் கொள்ளும் வகையில் ஊக்குவிப்பு வேலை திட்டம். மேல் மாகாணம் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளை தவிர நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் எதிர்வரும் நவம்பர் 23 திங்கட்கிழமை மீண்டும் திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு திறக்கப்படும் பாடசாலைகளில் தரம் 6 தொடக்கம் 13 வரையான மாணவர்களுக்கான கற்றல் மற்றும் கற்பித்தல் நடவடிக்கை மாத்திரம் முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதே நேரம் தரம் 1 தொடக்கம் 5 வரையான மாணவர்களுக்கான கற்றல் மற்றும் கற்பித்தல் நடவடிக்கை தொடர்பிலும் மேல் மாகாணம் மற்றும் தனிமைப்படுத்தல் பகுதியில் உள்ள பாடசாலைகளை மீண்டும் திறப்பது குறித்த தீர்மானம் இன்னும் எட்டப்படவில்லை என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. சில்துணி விநியோக வழக்கிலிருந்து முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க, தொலைத்தொடர்பு ஒழுங்குறுத்தல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் அனுஷ பெல்பிட்ட ஆகியோர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள். சில் ஆடை வழக்கு தொடர்பில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு 3 வருடம் சிறை தண்டனை மற்றும் அபராத தொகை விதிக்கப்பட்ட நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த இவர்களை குறித்த அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் இருந்து விடுதலை செய்யுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் குழாமினால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக வெளிநாடுகளில் நிற்கதியாயிருந்த 93 இலங்கையர்கள் நாட்டுக்கு அழைக்கப்பட்டுள்ளார்கள். அதன்படி சீனாவின் குவாங்சோவில் இருந்து 4 பேரும், அபுதாபியில் இருந்து 5 பேரும், தோஹாவில் இருந்து 39 பேரும், ஓமானில் இருந்து 30 பேரும், கராச்சியில் இருந்து 13 பேரும் இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார்கள். நாட்டை வந்தடைந்த அனைவருக்கும் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு பின்னர் அனைவரும் தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளுக்காக அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேல் மாகாணத்தில் பொருளாதார மத்திய நிலையங்கள், வீடுகள் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு வலயங்களில் முன்னெடுக்கப்படும் சுகாதார வழிகாட்டல்கள் தொடர்பில் கண்காணிக்கப்படவிருக்கிறது. சுகாதார அதிகாரிகள் ஊடாக இந்த வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்றைய தினம் அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி தலைமையில் இடம்பெற்ற COVID-19 வைரஸை தடுக்கும் செயலணியின் முன்னேற்ற மீளாய்வு கூட்டத்தில் இந்த விடயம் பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது.
கோவிட்-19 தொற்றுக்கான சிகிச்சை, அவசர சிகிச்சை நிலையங்களில் படுக்கை வசதிகளை மேம்படுத்த உள்ளிட்ட பல விடயங்கள் பற்றி இதன் போது கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. வணிக இடங்களுக்கு செல்லும் போது தங்கள் சொந்த பேனாவை எடுத்துச் சென்று பயன்படுத்துமாறு போலீசார் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளார்கள். இதன் மூலம் அவர்கள் தங்கள் விவரங்களை நுழைவாயிலில் உள்ள பதிவு புத்தகத்தில் பாதுகாப்பாக பதிவு செய்ய முடியும் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மாதிபருமான அஜித் ரோஹன குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் சொந்த பேனாவை எடுத்துச் சென்று இவ்வாறு பயன்படுத்துவது பாதுகாப்பானதுடன் சுகாதாரமானதாகவும் இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் கொரோனா தொற்று பரவலில் இருந்து தற்காத்துக் கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். 2021 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் சுயசார்பு பொருளாதாரத்தை இலக்காக கொண்டது என்று பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியத்தின் முன்னாள் தலைவரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உப செயலாளருமான சட்டத்தரணி பரத் அருள்சாமி தெரிவித்துள்ளார். நிர்வாக தரம் சாராத ஊழியர்கள் வேறு துறைகளில் பணியாற்றி தங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு வரவு செலவு திட்டத்தில் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. அரச ஊழியர்கள் வெளிநாடு சென்று தொழில் புரிவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளமை வரவேற்கத்தக்கது என்றும் சட்டத்தரணி பரத் அருள்சாமி குறிப்பிட்டார். விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு வரிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் சகல துறைகளையும் அபிவிருத்தி செய்வதற்கு புதிய வரவு செலவு திட்டத்தில் பல்வேறு முன்மொழிவுகள் இடம்பெற்றிருப்பதை சாதகமாக நோக்க வேண்டும் என்றும் பரத் அருள்சாமி சுட்டிக்காட்டினார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தமிழ் சேவையில் இன்று காலை இடம்பெற்ற விடியும் வேளை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் இந்த கருத்துக்களை கூறினார். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு சிந்தித்துக் கொண்டிராமல் HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொன்றை திறந்து 3 வருடங்களில் அவர்களின் பட்டப்படிப்புக்கு வழி செய்யுங்கள். வியாபார தளங்களுக்கு செல்லும் போது தங்கள் கையில் சொந்தமாக ஒரு பேனா வைத்திருப்பது நல்லது என்று போலீசார் அறிவுரை கூறியுள்ளார்கள். இதன் மூலம் அவர்கள் தங்கள் விவரங்களை நுழைவாயிலில் உள்ள பதிவு புத்தகத்தில் சிறப்பாக பதிவு செய்ய முடியும் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மாதிபருமான அஜித் ரோஹன குறிப்பிட்டிருக்கிறார். என்னப்பா அந்த ராணி? எந்த லோகத்து ராணி? இடியாப்பம் விக்கிற ராணி ஹோட்டல் திறக்க போறாளாம். தெரியும். ராணி HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கு திறக்கும் போதே தெரியும். வருடக்கணக்காக சிறிதாக நடத்திய உங்கள் வியாபாரத்தை HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொன்றின் மூலம் 3 வருடங்களில் பெரிதாக்கிக் கொள்ளுங்கள். 0718-800-999. உங்களுக்கு என்ன பிறந்த நாள் கூட தெரியாது, ராணிட எல்லாம் தெரியும். HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் குறுகிய காலத்தில் பெரிய பெரிய டார்கெட்டுகள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. பாடசாலை 3ஆம் தவணை கற்றல் செயற்பாடுகளை ஆரம்பிப்பது தொடர்பான அறிவிப்பு இன்றைய தினம் வெளியிடப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. பாடசாலை 3ஆம் தவணை கற்றல் செயற்பாடுகளை எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பிக்க முன்னதாக தீர்மானிக்கப்பட்டிருந்தது. எனினும் அன்றைய தினம் சில வகுப்புகளுக்கான கற்றல் செயற்பாடுகளை மாத்திரம் ஆரம்பிப்பது தொடர்பில் அவதானம் செலுத்தப்படுவதாக கல்வி அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பில் நேற்றைய தினம் பல முக்கிய கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டதோடு கற்றல் செயற்பாடுகளை ஆரம்பிப்பது தொடர்பிலான தீர்மானம் இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு ஹோமாகம கலவிலவத்த நீர் விநியோக திட்டத்தில் மேற்கொள்ளப்படும் அவசர திருத்தப் பணிகள் காரணமாக இன்றிரவு 9 மணியிலிருந்து 10 மணித்தியாலங்களுக்கு சில பிரதேசங்களில் நீர் விநியோகம் தடைப்படும் என்று நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. ஹோமாகம பன்னிப்பிட்டிய
பெலன்வத்த, மத்தேகொட ஆகிய பிரதேசங்களிலேயே நீர்வெட்டு அமலாகும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தவிர மொரட்டுவ நீர் பம்பிக் குழாயில் மேற்கொள்ளப்படும் திருத்தப் பணிகள் காரணமாக நாளை இரவு 8 மணி முதல் மறுநாள் காலை 8 மணி வரை மொரட்டுவ மாநகர எல்லைக்குட்பட்ட பிரதேசங்களில் நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது. உலகச் செய்திகள். நியூசிலாந்தின் முஸ்லிம் பெண்களை போலீஸ் பிரிவில் இணைத்துக் கொள்ளும் வகையில் ஊக்குவிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அமைவாக நியூசிலாந்து பெண் போலீசாரின் உத்தியோகபூர்வ சீருடையில் ஹிஜாப் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன்படி ஜீனா அலி ஹிஜாபை அணிந்த முதல் நியூசிலாந்து பெண் போலீஸ் அதிகாரி என்ற பெருமையை பெற்றுள்ளார். பெண் போலீஸ் அதிகாரிகளின் வேண்டுகோளுக்கு அமைவாக ஹிஜாபை போலீஸ் சீருடையில் உள்வாங்குவதற்கான பணிகள் 2018 ஆண்டில் ஆரம்பமானதாக நியூசிலாந்து போலீஸ் தலைமையகம் அறிவித்திருக்கிறது. இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளின் கடற்படைகள் பங்கேற்கும் 2ஆம் கட்ட போர் பயிற்சியின் இறுதி நாள் இன்றாகும். இந்த பயிற்சி வடக்கு ஆப்பிரிக்க கடல் பகுதியில் இடம்பெறுகிறது. இந்த கடற்படையின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களான விக்ரமாதித்தா, அமெரிக்க விமானம் தாங்கி போர்க்கப்பலான நிமிட்ஸ் ஆகியவற்றை மையப்படுத்தி ஏனைய நாடுகளின் போர்க்கப்பல்கள் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன. இதன் 1ஆம் கட்ட பயிற்சி வங்கக்கடல் பகுதியில் கடந்த 3ஆம் திகதி ஆரம்பமானது. இது தொடர்ந்து 4 நாட்கள் இடம்பெறும். அபிவிருத்தி செய்திகள். ICT என்று அழைக்கப்படும் தகவல் தொலைத்தொடர்பாடல் முகவராண்மை நிறுவனம் மீள கட்டமைக்கப்பட உள்ளது. பொதுச்சேவையை டிஜிட்டல் மயமாக்கும் நோக்கத்துடன் 3 கிளைகளை நிறுவி முதலீடுகளை கவர்ந்தெழுக்கும் வகையில் நிறுவனத்தை மீளமைப்பது பற்றிய யோசனையை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ சமர்ப்பித்திருந்தார். அந்த யோசனைக்கு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. மின்னணு தேசிய அடையாள அட்டை திட்டத்தை அமுலாக்க செயலணியை உருவாக்கும் யோசனையும் அதில் அடங்கும். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கிண்ண காற்பந்தாட்ட தகுதிகான் சுற்றுப் போட்டிகளில் பிரேசில், அர்ஜென்டினா அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. 22வது உலகக்கிண்ண காற்பந்தாட்ட போட்டி கத்தாரில் 2022 ஆண்டில் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் நடைபெறவுள்ளது. தென்னமெரிக்க கண்டத்துக்குரிய அணிகளுக்கான தகுதிகான் சுற்றுப் போட்டி பல்வேறு இடங்களில் இடம்பெற்று வருகிறது. இந்த நிலையில் உருகுவேயில் இடம்பெற்ற தகுதிகான் சுற்றுப் போட்டி ஒன்றில் பிரேசில் அணி உருகுவேயை எதிர்கொண்டது. போட்டியில் பிரேசில் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் உருகுவேயை தோற்கடித்தது. மற்றொரு போட்டியில் அர்ஜென்டினா அணி பெருவை அதன் சொந்த மண்ணில் சந்தித்தது. இந்த போட்டியில் அர்ஜென்டினா அணி 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றுள்ளது. 24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. வினைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். உள்ளூர் டின்மீன்களுக்கான சில்லறை விலையை 200 ரூபாயாக பேணுவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக சத்தொச மற்றும் கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் ஊடாக இந்த டின்மீன்கள் விற்பனை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் டின்மீன் உற்பத்தியாளர்களுக்கும் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்தன ஆகியோருக்கும் இடையில் வர்த்தக அமைச்சில் நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. வர்த்தக செய்தி
அனுசரணை தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. வினைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர, உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். பொருளாதார செய்திகள். அனுசரணை பிசினஸ் டீல்ஸ் எல்லாம் இப்போ சிம்பிள். ஒரு சில டாப்ஸே போதும். எப்போதும் செலுத்த எல்லோரும் கனெக்டட். சிறந்த டிஸ்கவுண்ட்ஸ் LOLC ரியல் டைம். பரிவர்த்தனைக்கு மேலதிக கட்டணங்கள் இல்லை. கவர்ச்சிகரமான வட்டி விதத்துடன் பல்வேறு நன்மைகள். LOLC ஃபைனான்ஸ் ரியல் டைம் ஆப்பினை உடன் டவுன்லோட் செய்யுங்கள். LOLC சேமிப்பு கணக்கிடமிருந்து. உருளைக்கிழங்கு உற்பத்தியில் ஈடுபடும் யாழ் மாவட்ட விவசாயிகளை ஊக்குவிப்பதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன் கீழ் விதை உருளைக்கிழங்குகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதற்காக ராஜாங்க அமைச்சர் சஷீந்திர ராஜபக்ஷ சுமார் 60 மில்லியன் ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்திருப்பதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். அண்ணா, 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. காலநிலை அறிக்கை. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. தெற்கு சபரகமுவ, மத்திய மற்றும் ஊவ மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களின் கடற்கரை பகுதிகளில் நாளை காலையில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கமும் ஏற்படக்கூடும். இதன்போது தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு மக்கள் தயவு செய்து கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். மீண்டும் பிரதான தலைப்புச் செய்திகள். மேல் மாகாணம் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளை தவிர நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் எதிர்வரும் திங்கட்கிழமை மீண்டும் திறக்க நடவடிக்கை. முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் மற்றும் தொலைத்தொடர்பு ஒழுங்குறுத்தல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் ஆகியோர் விடுதலை. கொரோனா தொற்று காரணமாக வெளிநாடுகளில் நிற்கதியாயிருந்த 93 இலங்கையர்களை நாட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். நியூசிலாந்தில் முஸ்லிம் பெண்களை போலீஸ் பிரிவில் இணைத்துக் கொள்ளும் வகையில் ஊக்குவிப்பு வேலை திட்டம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.